Assalamualaikum, welcome to channel மட்டன் பிரியாணி. இப்படி மணக்க சுவையாக செய்யுங்க, அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும், இப்படி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் 1 kg எடுத்திருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், வீட்டில் இருக்கிற அரிசி தான். வெங்காயம் ஒரு பெரிய சைஸு ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் ஒரு பெரிய சைஸு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, புதினா எல்லாம் எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் மட்டன் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதில் உப்பு போட்டுக்கலாம், எவ்வளோ தேவை. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், டீஸ்பூன்னு. தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக, ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி குக்கர் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு குக்கர் வச்சு மூடி 4 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப எலுசாக இருந்துச்சு, அதுக்காக வெந்துடுச்சு சீக்கிரம். நான் பாருங்கள், இப்படி மூடிடலாம். மூடி 4 விசில் விட்டேன், அவ்வளோதான். நான் விசில் விட்டுனே இருக்கிறேன், அப்படியே தேக்ஷா வச்சு அப்படியே இப்படி இந்த பக்கம் செய்கிறேன். நான் பிரியாணி மசாலா வேக வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அது 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை 2-3 எடுத்திருக்கேன். 4-5 லோங்கம் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன், உணர்ந்தது. எல்லாம் போட்டு போட்டுக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் சூடான அப்புறம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணி வச்சுருந்தோன்னே அந்த வெங்காயம். இப்போ தாளிக்கும் போது அரிசி ஊற வச்சிடலாம். ஊறும் நல்லா கழுவி. இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்ட அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் வேகிறதுக்காக. கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் ஆன அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேக வைக்கிறோமோ அது அவ்வளோ நல்லா இருக்கும் பிரியாணி. இப்போது தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. இப்போது மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், நல்லா காரசாரமாக இருக்குது. தனியாந்தூள் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பவுடர், பிரியாணி கலர் பவுட்ரு 1 சிட்டிகை போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூனு. தயிர் 1 கப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா பச்சை வாசனை போன அப்புறம் மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வெந்துடுச்சு நல்லா. இப்போ எடுத்து போட்டுக்கலாம் அந்த மசாலாவில். மட்டனும் ஒரு பக்கம் வேக வச்சிருந்து ஒரு பக்கம் நான் பிரியாணிக்கு தாளிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், அப்படி செஞ்சால் சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. 6 கிளாஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், 4 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ், ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை, புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி நல்லா. அதுவும் போட்டுக்கலாம். போட்டு கொதிச்ச அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மட்டன் வேக வச்சோல தண்ணி, அதுவும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே ஊற்றினேன், அது ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும்.
அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கீழே அடி பிடிச்சிடும், ஸ்லோ வச்சுடுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்படி செஞ்சு பாருங்க. தண்ணி ஊறுற வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவே வைங்க கேஸு. கொஞ்சம் தண்ணி கம்மி ஆன அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ வச்சுடுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கம்மி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தவா வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சுக்கலாம், பிரியாணி பாத்திரம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் தம் வைக்கிறதுக்காக தவா வச்சு தம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தவா அதுக்கு மேலே பாத்திரம் வச்சுக்கோங்க, பிரியாணி பாத்திரம். பாருங்கள் இப்போ மூடி வச்சிடலாம். வச்சா நல்லா தம் ஆகிடுது. பாருங்கள் தம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். நல்லா மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காட்டன் துணி போட்டும் நீங்கள் மூடி வச்சிடலாம் பிளேட்டில். அப்போ இன்னும் நல்லா தம் ஆகிடும். பாருங்கள் தம் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது, ஃபுல் டேஸ்டியாக இருக்குது. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் வீடியோ ஒருத்தர் வீடியோ பார்க்க முடியறதில்ல, பார்ப்பேன் வந்து ஒரு நாள் பார்க்க முடியறதில்ல, அதுக்காக சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.